சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சாலையில் பெரிய பள்ளம் ஏற்பட்டு விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இது குறித்து நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி மண்டலம் 9 வார்டு 122 செனட்டப் 2வது தெரு. இந்த இடத்துல முக்கியமான இடத்துல பெரிய பள்ளம் இருக்குது. இதனால் வர்றவங்களுக்கு எல்லாமே சிரமப்பட்டு வர்றாங்க. ஏன்னா காரில் வர்றவங்க அந்த குழியில் விடாமல் ஓரமாக போகும்போது இருசக்கர வாகனங்க சிரமப்பட்டு இந்த பகுதியை கடக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிரச்சனையை இருசக்கர வாகனத்தில் போகிறவங்க சந்திக்கிறாங்கன்னு அவங்ககிட்ட கேட்போம். இப்போ இந்த ரோடு ஒரு முக்கியமான ரோடு. இப்போ இதில் இது எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? சார், இது ஒரு 2 மாதமாகவே இருக்குது. இந்த பக்கம் ஆர்டர் நாங்கள் ஓட்ட தான் செய்கிறோம். நிறைய இது மட்டும் இல்லை, இங்கேக்குள்ளே போனீங்க அப்படின்னா இன்னும் நீங்கள் நிறையா குழிகளை பார்க்கலாம். இதனால் நாங்கள் இல்லை, நிறையா ஆர்டர் பார்க்குற பர்சன் நிறைய பேர் கீழே விழுந்துட்டு கைகாலில் உடஞ்சி வந்திருக்கிறாங்க. இது இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடத்துல இந்த மாதிரி தான் இருக்குது. குழிகள் மழைலாம் பெய்யும்போது ஃபுல்லாக தண்ணி கவர் ஆயிடுது. ஸோ போய் உள்ளே விட்டு என்னோடய வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சிருக்கும். கைகாலெலாம் இன்னமும் அடிபட்டுருக்கு. நிறைய இடத்துல இப்படி தான் இருக்குது. ஸோ இதை சீக்கிரம் மாற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வருவோம், இப்படி போவோம், ஒரு ஓரமாக போவோம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு கார் வந்தால் போதும், மொத்தமாக டிராஃபிக் ஆகிடும். அதை என்ன அப்படின்னா இது நீங்கள் உங்களுக்கு இது இந்த இடத்த தான் நீங்கள் பார்த்துறீங்க. பர்டிகுலராக நீங்கள் கொஞ்சம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா சின்ன இடத்துல பெரிய குழி இருக்கும். அது குழியில் மெதுவாக இறக்கி ஏறுற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக இவன் சொன்ன மாதிரி சென்னை பல இடங்களில் இந்த மழை பெஞ்சதுனால அந்த மழை தண்ணீர் நிறைய பேருக்கு தெரியல. தம்பி சொன்ன மாதிரி அந்த குழியில் விழுந்து அந்த வாகனங்கள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. மாநகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நம்ம இது குறித்து மாநகராட்சியை சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல உடனடியாக தற்காலிகமாக சாலை அமைக்க சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் பார்க்கணும். பொதுவாகவே இதுபோல் மழை விட்ட பிறகு உடனடியாகவே இந்த நேரங்களில் தான் இந்த தற்காலிகமாக அந்த சாலை அமைக்கணும். மிக உறுதியாக, அதாவது தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும் தான் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிபரப்பு சந்திரனுடன் அன்பழகன்.